கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். 2026 ஆண்டிலே அநேக தீர்மானம் எடுத்து நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். வேக வேகமாக கடந்த வருடம் முடிந்து விட்டது. புதிய ஆண்டுக்குள்ளே வந்து விட்டோம். காலம் கடைசியா இருக்கு. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும். கர்த்தருடைய வருகையிலே நம்ம காணப்பட வேண்டும். கர்த்தர் மீண்டும் வருகிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 21 முதல் 26 ஆகிய வசனங்களிலே, என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். ஹல்லேலூயா. இரவனத்தில் யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை இணைந்திருக்கிறீங்களோ, நிறைய ஆலோசனை மாதிரி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். இது வரைக்கும் முழுசா பைபிள் வாசித்து முடிக்கல அப்படின்னா, இந்த வருஷம் பைபிள் வாசித்து முடிக்கிறதுக்கு தீர்மானம் எடுங்க. இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு 72 வயது தகப்பனார்கிட்ட பேசினேன். அவங்கள்ட்ட பேசும்போது ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன். உங்களுக்கு 72 வயசு ஆயிட்டு, இன்னைக்கு ஜீவன் இந்த பூமியிலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் பரலோகத்தில் போய் நிற்கும்போது கேட்பார், நியாயத்தீர்ப்பு நாளில் கேட்பார், உன் கையில் பைபிள் எழுதி கொடுத்தனே வாசித்து முடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்பார். என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதே தகப்பனாரை ஒரு வருஷம் கழித்து பார்க்குறதுக்கு தேவன் கிருபை செஞ்சார். அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நான் 3 தடவை பைபிள் வாசித்து முடிச்சிட்டேன். இப்போ நிதானமாக வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனார் சாட்சி சொன்னாங்க. 2019 சிஎஸ்சி சர்ச்சில் உபவாசம் மீட்டிங்கில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த சர்ச்சில் உபவாசம் மீட்டிங்கில் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி கஷ்டப்பட்டேன், எப்படி உபத்திரப்பட்டேன், எப்படி கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் என்னெல்லாம் கிஃப்ட் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உபவாச மீட்டிங்கில் அங்கே இருக்கிற சபை மக்களுக்கு ஒரு ஆலோசனை மாதிரி கொடுத்துட்டு அந்த சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். மறுபடியும் 2023 கூப்பிட்டுருந்தாங்க. 2023 போய் அந்த சர்வீஸில் மறுபடியும் போய் அட்டன் பண்ணும்போது ஒரு சில குடும்பத்தில் வந்து சாட்சி சொன்னாங்க. ஒரு டீச்சர், இந்த அண்ணன் 2019 ஒரு பைபிள் சார்ட் கொடுத்துட்டு போனாங்க. அந்த சார்ட்டை வச்சுட்டு நான் 6 தடவை பைபிள் வாசித்து முடிச்சிருக்கேன். என் கூட இருக்கிற டீச்சர் மார்க்கெலாம் நான் அந்த சார்ட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னாங்க. இன்னொரு வாலிப மகள், 25 வயசு வாலிப மகள் மைக்கில் சாட்சி சொன்னான். இந்த அண்ணன் எனக்கு ஒரு பைபிள் சார்ட் கொடுத்து போனாங்க. பைபிளை எப்படி வாசித்து முடிக்கணும், இந்த ப்ரோக்ராம் என் மைண்டுக்குள்ளே நல்லா அழகாக தெளிவாக சொல்லிட்டு போனாங்க. அதே போல் நான் பைபிள் காலேஜ் முடித்து அப்போ தான் நான் வீட்டில் இருக்க ஆரம்பித்தேன். அண்ணன் சொன்ன போல் அதிகமாக பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். நான் 13 தடவை முழு பைபிளை வாசித்து முடிச்சிருக்கேன். என்னோடய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எனக்கு யுத்த அபிஷேகம் தேவன் தந்தார். அண்ணனுடைய ஆலோசனை இன்னை வரையும் நான் கைக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பைபிள் வாசிக்கிறதுக்குள்ள அந்த ப்ரோக்ராம் அதை மட்டும் அந்த சர்ச்சில் 2019 பேசும்போது அது அவங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. எத்தனையோ குடும்பத்திலே பலவிதமான பாடுகளோடு கடந்து போயிட்டுருக்குறோம். சில வீட்டிலலாம் 2026 நிறைய வாக்குத்தத்தம் மூலியமா தேவன் பேசியிருக்காரு. ஆனால் இருதயத்துக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு பாரம், ஒரு மன அழுத்தம், அது நமக்கு வேண்டாம். அதெல்லாம் கேன்சல் பண்ணி போட்டுருங்க. 31 நாளும் 24 மணி நேரமும் தேவனுக்கு தெரியும் ஒரு குடும்பம் எப்படிலாம் கஷ்டப்படுது, என்ன தேவையெல்லாம் இருக்குது, வீட்டுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும், எல்லாமே தேவனுக்கு தெரியும். அப்போ பிரதர், நாங்கள் என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா,
நைட் நேரத்தில் வீட்டுக்கு வந்தாச்சா, நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுறது இப்போ சொந்தக்காரங்களோ இல்லை மற்றவங்களோ அப்படின்னு சொல்கிறத விட கையில் இருக்க செல்ஃபோனு நம்ம நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுது. பைபிள் வாசிக்கிற நேரத்தில் பைபிள் வாசிக்க முடியலை. அதுக்கு முன்பாக செல்ஃபோனை கையில் எடுத்து ஏதாவது பார்த்துருப்பாங்க, நேரம் போயிடும். மனைவிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண நினைப்பாங்க, ஃபோனில் பல மணி நேரம் உட்காந்துருப்பாங்க, டைம் போயிடும். குடும்பத்தில் நிறைய காரியத்தில் எது அட்டாக் பண்ணுது அப்படின்னா செல்ஃபோன் அட்டாக் பண்ணுது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. இவைகள் நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிற பிள்ளைலாம் நாம் இருப்போமானால் இந்த வருஷத்தில் முழு பைபிளை வாசித்து முடிச்சிடலாம். பைபிள் வாசிக்க தான் நம்முடைய இருதய மனக்கண்கள் திறக்கும். நம்ம இருதயத்துக்குள்ளே கொழுந்து விடக்கூடிய அக்னி பட்டு பிடிக்கும். அப்போ நைட் நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, பிரதர் எனக்கு நைட் எப்போ படுத்தாலுமே சீக்கிரமாக தூக்கம் வராது பிரதர், அதனால தான் பிரதர் நான் செல்ஃபோன் பார்க்குறேன். மற்றபடி என்கிட்ட ஒரு தப்பான எண்ணமே இல்லை பிரதர். நான் குடும்பத்தோடு தான் இருக்கேன், என் வீட்டில் நான் எல்லாருக்கும் உண்மையாக தான் இருக்கேன், நான் தேவனுக்கும் உண்மையாக தான் இருக்கேன், நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணல பிரதர். எனக்கு நைட்டு கொஞ்சம் நேரம் நான் சும்மா இருப்பேன், அந்த நேரத்தில் மட்டும்தான் பிரதர் சர்ச் பண்ணி பார்ப்பேன் அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 20 வருஷம் முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இந்த 20 வருஷத்தில் ஒரு மனுஷன் எதெல்லாம் இழந்திருக்கான்? புதிய ஏற்பாட்டில் 2 கற்பனை. முதலாவது தேவன்ட்ட அன்பு கூறணும், ரெண்டாவது உன்னை போல பிறனை நேசிக்கணும். தேவன்ட்ட அன்பு கூறணும் அப்படின்னா நம்ம இதயத்துக்குள்ள வேறு எதுவுமே இருக்கக்கூடாது, அது ஒரு முதல் பாயிண்ட். ரெண்டாவது உன்னை போல பிறனை நேசிக்கணும் அப்படின்னா செல்ஃபோனை உட்காந்து நேசித்துட்டு இருந்தா எப்படி மற்ற ஜனங்கள்ட்ட அன்பு கூற முடியும்? இப்போ அப்படி போயிட்டு, போன வருஷம் ஒரு தகப்பனார்கிட்ட பேசினேன். அந்த தகப்பனார் என்ன சொன்னார் அப்படின்னா, வீட்டுக்கெலாம் நான் சீக்கிரமாக போகவே மாட்டேன், என் மனைவிட்ட போய் 10 நிமிஷம் பேசினாலே சண்டை வந்துடுது, ஆனால் செல்ஃபோனில் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பார்த்தா கூட எனக்கு சண்டையே வர மாட்டேங்குது அப்படின்னாரு. இப்போ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் எங்கேயாவது உட்காந்து செல்ஃபோனை நல்லா பார்த்துட்டு நைட்டு படுத்து தூங்க போகிற நேரத்தில் நேராக வீட்டுக்கு கிளம்பிடுறது. மற்றபடி தண்ணி அடிக்க மாட்டாங்க, சிகரெட் அடிக்க மாட்டாங்க, எந்த ஒரு தவறான பழக்கமோ தவறான தொடர்போ எந்த இதுவும் கிடையாது. அந்த ஐயா என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருக்கும், வீட்டில் இருக்கும்போது எனக்கும் என் மனைவிக்கும் ஓயாமல் சண்டை வருது. நான் பார்த்தேன், இது எதுக்கு போட்டு சீக்கிரமாக போய் வீட்டுக்குள்ளே பிரச்சனைகளை போனேன், அதனால் எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் செல்ஃபோனை உட்காந்து பல மணி நேரம் பார்த்துட்டு இருப்பாரான். நல்லா தூக்கம் வரும்போது வீட்டுக்கு கிளம்பி படுத்து தூங்கிட்டு வரான். இப்போ ஒரு குடும்பம் எதில் கஷ்டப்படுது? என் புருஷன் வீட்டுக்கு வருவார், என் புருஷன் நான் பேசணும் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. இவங்களுக்கு எப்போ தூக்கம் வருதோ அப்போ தான் வீட்டுக்கு போவாங்களாம். அப்போ அந்த குடும்பம் எதில் பாதிக்கப்பட்டு எதில் பிரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செல்ஃபோன். சரி, செல்ஃபோனில் நிறைய ஒரு நல்லது இருக்குன்னு சொல்கிறோம். சில குடும்பத்தில் செல்ஃபோனில் பல காரியங்கள் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வேறு வேறு நாட்டில் தொடர்பு கொள்கிறோம், எல்லாம் கரெக்டு தான். நம்ம நேரத்தை எது திருடுது? பிசாசு நேராக நிற்கலை, நம்ம கையில் இருக்க செல்ஃபோனில் சில நேரங்கள் திருடுது. நேரத்தை திருடுற பிசாசாக இருக்கு. ஒரு நாளைக்கு நல்லா தூங்கி எழுந்திரிக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, குடும்பத்துக்கு தேவையுள்ள எல்லாமே செய்கிறாங்க, நல்லா வேலை பார்க்குறாங்க, ஆனால் 2 தான் பண்ண முடியல. தேவனை தேட முடியல, துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, வேதத்தை தியானிக்க முடியல. எது நம்ம வாழ்க்கையில் நம்ம இழந்துட்டுருக்கோம் அப்படின்னா, தேவனை தேடாமல் நம்ம வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு இருள் இருக்குன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் தேவனை தேடாமல் என்ற வாழ்க்கை இருக்குமானால் என் வாழ்க்கையில் ஒரு இருள் இருக்கும். அதுக்கு வேறு யாருமே காரணம் கிடையாது. அதனால் இரவு நேரத்திலே இந்த செய்தி கேட்குற கர்த்தருடைய ஜனம் தானே நம்ம எல்லாருமே. நம்ம எல்லோரும் பரலோகத்துக்கு போகணும்ல. அப்போ தூங்குறதுக்கு முன்பாக ஒரு சின்ன டைரி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் எதில் அடிமையாக இருந்தேன்? இந்த 2024 ஒரு டைரி எழுதுங்களேன். அந்த டைரி எழுதும்போது தானே நம்மளை பற்றி தெரியும். செல்ஃபோனில் ஒரு 3 மணி நேரம் பார்த்தேன், ஃப்ரெண்டுகிட்ட 1 மணி நேரம் பேசினேன், இன்றைக்கி கையில் பைபிள் எடுத்து வாசிக்கலை, இன்றைக்கி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணல,
இன்னைக்கு என் வாழ்க்கையில் இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் எழுதியாச்சு அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் யார்கிட்ட தேவையில்லாமல் பழகிட்டு இருக்காங்க எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நிறைய குடும்பத்தில் தேவனை நேசிக்கிறதை விட செல்ஃபோனை நேசிக்கிறாங்க. மனைவியை நேசிக்கிறத விட செல்ஃபோனை நேசிக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிற அக்கா, தங்கச்சி, தம்பி, அண்ணன் அவங்கள நேசிக்கிறதை விட செல்ஃபோனை நேசிக்கிறாங்க. அப்போ உன்னை போல பிறனை நேசி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. குடும்பத்தில் யாராவது ஹாஸ்பிட்டல் இருந்தால் கூட போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இருதயம் கல்லாயிட்டு. அவங்கள நான் ஏன் போய் பார்க்கணும்? அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க? இப்போ அப்படிப்பட்ட காலம் ஆயிட்டு. இந்த கடைசி காலத்தில் என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. உங்கள் கையில் பைபிள் எழுதி கொடுத்தாரு. அதை முதல்ல கையில் தொட்டு எடுத்து உட்கார்ந்து வாசித்து பார்க்குறீங்களா? எனக்கு தேவன் ஒரு கிருபை தந்தார். நான் ரொம்ப கடனில் வாழ்ந்தவன். ரொம்ப கடனில் இருக்கும்போது எபினேசர் பால் மூலியமாக அந்த கட்டிலிருந்து நான் வெளியில் வந்தேன். மாந்திரியத்திலேருந்து நான் வெளியில் வந்தேன். விக்கிரக கிரியையிலேருந்து நான் வெளியில் வந்தேன். அந்த கட்டிலேருந்து தேவன் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு. விடுதலை கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன். திருநெல்வேலியிலேருந்து நேராக 4 மணியில் போய் மாதம் வாரம் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். நான் சொல்கிறேன் எப்படின்னா 2015. சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு அப்படின்னா பக்கத்தில் இருக்க எல்லா சர்ச்சுக்கும் போவேன். அட்லீஸ்ட் ஒரு 4 சர்வீஸ்க்காக அட்டன் பண்ணிடுவேன். இது போக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கிட்ட பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். பக்கமாக உட்காந்து வாசிக்க ஆரம்பித்தேன். தேவனை தேட ஆரம்பித்தேன். அந்த ரவிராஜ் தான் 2026 இந்த நிமிஷம் வரைய தேவன் உயிர் பிச்சை போட்டிருக்காரு, கிருபை தந்திருக்காரு. பொழைச்சிட்டு போ. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தேவனை தேடக்கூடிய பிள்ளைகள் எங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும், எல்லாம் தருவார்ப்பா. என் வாழ்க்கையில் நான் நிறைய இழந்திருக்கேன். ஆனால் தேவன் எனக்கு கிருபைகளை தந்தார், அபிஷேகம் பண்ணினார், அந்நிய பாஷை கிஃப்ட் கொடுத்தாரு. அதனால் வரங்கள் தந்தார். இதெல்லாம் எப்படி? கனிகள் தந்தார். இதெல்லாம் எப்படி? நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் தேவனை தேட ஆரம்பித்தேன். நான் கையில் பைபிள் எடுத்து தேவன் எனக்கு எழுதி கொடுத்த அந்த பைபிளை நான் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அதனால் இரவு நேரத்தில் யாரெல்லாம் கேட்குறீங்களோ, இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவோம். ஏன்னா காலம் கடைசி ஆயிட்டு. ரொம்ப வருஷமா ஓடுமா அப்படிங்க தெரியாது. ஏன்னா காலம் கடைசி. கர்த்தருடைய வருகை மிகப்பெரிய சமயமாக இருக்குது. டக்குன்னு வந்துடும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்காக இருக்கா? என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். அழகா ஆவியானவர் எத்தனையோ குடும்பத்தோட பேசிட்டு இருக்காரு. மெய் ஞானத்தையும் உண்மையான ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும். நல்ல ஆலோசனை. கெட்டு போகிற வழி இல்லை. எப்போ இப்படி வாழுப்பா, இப்படி வாழ்ந்த உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் பிள்ளைகள் நல்லா இருக்கும், நீ வழி போக மாட்ட அப்படின்னு சொல்லி நல்ல ஆலோசனையை காத்துக்கொள். காத்துக்கொள் அப்படிங்காரு. சில வீட்டில் நகை வச்சுருப்பாங்க. அந்த நகையை பாதுகாக்கிறதுக்கு படுற கஷ்டம், எங்கே போனாலும் நகையை தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா காத்துக்கொள்வாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்குறாங்க. அதை வெளியில் போகும்போது காத்துக்கொள்வாங்க. அதே போல் அபிஷேகம் கையில் பைபிளை கொடுத்தாரு. வாசித்து மனம் திரும்பி பரலோகத்துக்கு போய் சேர வேண்டிய வேலை நம்ம வேலை தான். ஐயா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், சரி இன்னைக்கு தேதியில் நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்தேன்னா, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், சரி இன்னைக்கு நான் கர்த்தருக்காக நற்கிரியை செய்கிறேன்னா இல்லை துர்க்கிரியை செய்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னாலே நம்ம வீட்டில் ஒரு ஓரமாக உட்காந்து கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கணும். அதை ஒரு மனுஷன் செஞ்சாலே அந்த குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக ஆசிரியப்படும். இதை ஏன் உங்களுக்கு நான் இப்படியே சொல்லித்தரேன் அப்படின்னா, நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் 2015 ரொம்ப பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். என் வீட்டம்மா என்னை பார்த்து லைட்டாக பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். 2017 என் மனைவியை கர்த்தருடைய ஆவியான தொட்டதுக்கப்புறம் பார்த்தா என் மனைவி அதே போல் பல மணி நேரம் உட்காந்து பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தேவன்
ஒரு குடும்பத்தை தொடும்போது அடுத்த நபரை தொடுவார். அப்புறம் என் மகா குடும்பம் ஃபுல்லாக கர்த்தருக்காக இருக்கணும் அப்படின்னா கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி முழு நேர ஊழியம். ஊழியம் மட்டும்தான், வேறு உலக வேலையோ எதுவுமே கிடையாது. நாங்கள் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். ஒரு இடத்துக்காக பேசி ஆயத்தமாக இருக்குது. இந்த வருஷம் கர்த்தர் தரிசனம் கொடுத்துருக்காரு. அதுக்காக ஜெபிங்கள், ஆயத்தமாக இருக்குது. ஒருவேளை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 9363064181 என்ற நம்பர் உண்டால் நேரடியாக சொல்லுவோம், பேசுவோம். அது மாத்திரமல்ல, ஊழியத்துக்காக நீங்கள் எதனாலும் கூப்பிடலாம். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தின் நல்ல ஆலோசனை காத்துக்கொள், அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவன். இப்போ எது ஆத்மாவுக்கு ஜீவன்? ஒரு சின்ன கேள்வி. என் ஆத்மாவுக்கு எது ஜீவன்? வசனம்தான் ஜீவன். இந்த வசனத்தை விட்டுட்டு செல்ஃபோனில் பல மணி நேரம் மூழ்கி கிடந்தா உங்கள் ஆத்மாவுக்குள்ள நிறைய குழப்படி வந்துடும். அப்புறம் பிரச்சனையாக இருக்கும், நிம்மதியே இருக்காது. ராத்திரி படுத்தா தூக்கமே வராது, கெட்ட சொப்பனமாக இருக்கும். அப்புறம் பார்த்தா ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. உன் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும் வசனம் உங்கள் இதயத்துக்குள்ளே இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். எப்பொழுது? அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. வசனத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், சந்தோஷமாக நடக்க முடியும். ஒரு மனுஷன் 31 நாளும் போய் பேசாமல் உண்மையாக வாழ ஆரம்பிச்சாச்சுன்னா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஒரு மனுஷன் பரிசுத்தமாக வாழ ஆரம்பிச்சாச்சு, வாழ்க்கையில் தீய நோக்கம் இல்லை, தீய வழியில் நடக்கலை, உண்மையாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, பரிசுத்தமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னால அந்த குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும், அதுக்கப்புறம் தேவனை தேடுவாங்க, அப்புறம் பக்கத்தில் சர்ச்சுக்கு போவாங்க. இதெல்லாம் தானாக நடக்கும். ஒரு மனுஷனுடைய சிந்தனைக்குள்ளே அசுத்தம் வருதா, பேசுகிற வார்த்தையிலே பொய் வருதா, இருதயத்துக்குள்ளே தீமையான காரியம் இருக்கா, இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. இஷ்டம் போல் வாழ்ந்தா கால் இடறி கீழே விழுந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் கிடப்பாங்க. போன மாதம் நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் குறுக்க வந்துட்டு கீழே விழுந்துட்டேன். லைட்டாக காலில் ரத்தம் வந்துச்சு, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போனேன். அது இன்ன வரையும் லைட்டாக மெதுவாக தான் ஆறிட்டுருக்கு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இறைவனத்தில் இணைந்திருக்கீங்களோ எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஏன்னா ஊழியத்தில் 31 நாளும் செய்தி அனுப்பணும், 31 நாளும் கர்த்தருக்காக ஓடிட்டுருக்கோம். அப்போ ஊழியக்காரனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஏன்னா சத்துரு எங்கெல்லாம் போராடுறனோ அதெல்லாம் தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய். ராத்திரி படுத்து தூங்க போகிறீங்க அப்படின்னா பயப்படாது இருப்பாய். எப்போ? உங்கள் இதயத்துக்குள்ள வசனம் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய வசனத்தின்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் ஆத்மாவுக்கு ஜீவன் இருக்கும், உங்கள் கழுத்துக்கு அலங்காரம் அப்படின்னா எல்லா விதமான பாதுகாப்பு எல்லாம் வந்துடும். நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய். ஏன்னா அவங்க தேவ சித்தத்துக்குள்ள இருப்பாங்க, தேவனை பிரியமானபடி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, உண்மையாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் இயேசு கிறிஸ்து இருப்பார், அதான் முக்கியம். பாயிண்ட் என்ன அப்படின்னா, என் இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருப்பார், ஆனால் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். என் இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறிடும். நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்து கொள்ளும்போது ஒரு நித்திரை இன்பமாக இருக்கும், உன் நித்திரை இன்பமாக இருக்கும். இப்போ நீங்கள் யோசித்து பார்க்கலாம், போன வருஷம் எப்படி இருந்துச்சு, இப்போ இனிமேல் நம்ம எப்படி வாழலாம், என்ன செய்யலாம், இது நீங்களே யோசித்து பார்க்கலாம். நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்து கொள்ளும்போது ஒரு நித்திரை இன்பமாக இருக்கும். நைட்டு படுத்து தூங்க போகிறீங்களா, நித்திரை இன்பமாக இருக்குமா? இருக்கும். எப்போ? கையில் பைபிள் எடுத்து வாசித்து அதன்படி நடக்கும்போது. ஹல்லேலூயா. சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போதும் நீ அஞ்ச வேண்டாம். திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, திடீர்னு ஒரு துஷ்டம் வாரான், திடீர்னு ஒரு குடும்பத்தில் ஒரு நஷ்டம் வரப்போகுது அப்படின்னா நீ பயப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ அஞ்ச வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உன் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருப்பதனால் உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். ஹல்லேலூயா. அப்போ பயப்பட வேண்டாங்காரு, உன்னை பாதுகாப்பேன் அப்படிங்காரு, உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாப்பேன் அப்படிங்காரு. எல்லாமே நமக்கு வாக்குத்தத்தமும் இருக்குது.
நான் தேவனோடு எப்படி நடக்கிறேன், அதை வச்சு தான் என் குடும்பம் ஆசீர்வாதம். என் இருதயத்துக்குள்ளே தேவன் எப்படி இருக்கிறாரு, அதை முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சிலருடைய இருதயத்துக்குள்ளே செல்ஃபோன் தான் இருக்குது, சிலருடைய வாழ்க்கையில் செல்ஃபோன் தான் இருக்குது, சிலருடைய குடும்பத்துக்குள்ளே செல்ஃபோன் தான் இருக்குது. சில வாலிப பையங்களுக்கு ஒரு வண்டியும் ஒரு செல்ஃபோனும் போதும். அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இப்போ நிறைய குடும்பத்தில் ஃப்ரெண்டும் வேண்டாம். ஏன்னா செல்ஃபோன்லேயே நிறைய ஃப்ரெண்டுலாம் கிடைக்காங்க. ஆன்லைனில் போய் நிறைய ஃப்ரெண்டுலாம் கிடைக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு ஃப்ரெண்டுகிட்ட பழகணும்? அதனால் இந்த கடைசி காலம், நம்ம வாழ்கிற காலம் ஆபத்து நிறைந்த காலம். இப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே நம்ம போயிட்டுருக்குறோம். வயசான தாய்மார்கள் இணைந்திருப்பீங்க. ஒருவேளை கண்ணு தெரிய மாட்டுக்கு நான் கண்ணாடி போடணும் அப்படின்னா ஒரு கண்ணாடி வாங்கி போடுங்க. வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்குது, வீட்டில் நான் பல மணி நேரம் டிவி பார்க்கேன் அப்படின்னா டிவி பார்க்க விட்டுருங்க. எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை லைட்டாக கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அதுக்கு பைபிளில் எல்லா இடத்துலையுமே ஆன்சர் இருக்குது. அது ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு 1 லட்ச ரூபா கடன் இருக்கா, ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்கா, ஒரு 50 லட்ச ரூபா கடன் இருக்கா, ஒரு 2 கோடி ரூபா கடன் இருக்கா, ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. இந்த கடன் வாங்குறதுக்கு எது முதல்ல காரணமாக இருந்துச்சு? நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கேன், இல்லை இந்த கடன் வாங்கினதில்ல நான் என்ன சொத்து செய்திருக்கேன், அதுக்கு எவ்வளோ வட்டி போயிட்டுருக்கு. எனக்கு நிறைய பேர் ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. அதில் நான் எது கேட்டேன், எது கேட்கல, இதனால் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் தொடருது. இதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தாச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ஒரு டைரி போட்டு அன்னன்னைக்கு என்ன நடக்குது, எத்தனை அதிகாரம் பைபிள் வாசிக்கிறீங்க அதை எழுதுங்க. இந்த வருஷத்தில் ஒரு வேளை பைபிள் வாசித்து முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 13 அதிகாரம் வாசித்தாச்சு அப்படின்னா 3 மாதத்தில் பைபிள் வாசி முடிச்சிடலாம். அதனால் பைபிள் வாசிக்கிறது ரொம்ப ஈஸி. 4 அதிகாரம் வாசித்தாச்சுன்னா 10 மாதத்தில் ஒரு முழு பைபிள் வாசித்து முடிச்சிடலாம். புதிய ஏற்பாடு ஒரு நாளைக்கு 9 அதிகாரம் வாசித்தாச்சுன்னா ஒவ்வொரு மாதமும் புதிய ஏற்பாடு முடிச்சுக்கிட்டே இருக்கலாம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம தேவ திட்டத்துக்குள்ள வருவோம். நம்ம குடும்பம் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எல்லாரும் நம்ம கூட இருக்கிற மாதிரி தெரியும். வீட்டில் ஒரு கடனோ, ஒரு வியாதியோ, ஒரு பிரச்சனையோ, இல்லை ஒரு போலீஸ் கேஸோ, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுனா எல்லாரும் காணாமல் போயிடுவாங்க. இதுதான் உலகம். ஒரு வீட்டில் கேன்சரில் படுத்துட்டாங்க. சொந்தம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு லட்சமாக செலவு பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். அந்த அம்மாவை அப்படியே போட்டுட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் சேர்க்கல, அப்படியே போட்டுட்டாங்க. அப்படியே இருந்து அந்த தாயார் இறந்து போயிட்டாங்க. பார்த்தா கொரோனா நேரத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சொந்த பந்தம்லாம் இருக்கும், ஆனால் ஒரு வியாதி வந்துட்டு அப்படின்னா கை விட்டுருவாங்க. என் வாழ்க்கையில் கடனில் கஷ்டப்பட்டேன், மாந்திரியத்தில் கஷ்டப்பட்டேன். கடனில் கஷ்டப்படும் போது எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. நிந்தைகள், அவமானங்களோடு சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசித்தேன், வசனத்தின்படி வாழ அர்ப்பணிச்சேன். இந்த நிமிஷம் வரையும் உயிரோட இருக்கேன். அப்போ ஆத்மாவுக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமா இருக்கும். இதெல்லாம் எப்போ? இரவும் போலுமாக கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறவங்களுக்கு தான். பூமியில் ஒருவனும் நீதிமான் அல்ல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒருவனும் நீதிமான் அல்ல, ஒருவனும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமை பாதுகாப்புலாம் பெறும். அப்போ நம்ம மனம் திரும்பி தேவன் பக்கம் உண்மையாக இருக்கும்போது தான் ஆசீர்வாதம். இரவண்ணத்துக்காக ஜெபிக்க போயிடும். கேளுங்க, நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்து கொள்ளும்போதும் ஒரு நித்திரை இன்பமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. 2026 ஆண்டிலே கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை தந்து கிருபை தந்து நாள்தோறும் எங்களை பாதுகாக்கிற கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. நீங்கள் எங்கள் கூட கடைசி வரை இருப்பீங்கப்பா. நாங்கள் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக வாழ்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த 2026 ஆண்டில் ஆசிரியங்க. தேவ திட்டத்தை விட்டு வழி விலகக்கூடாது, வசனத்தை விட்டு வழி விலகக்கூடாது, உலகத்தில் எந்த ஒரு காரியத்திலும் அடிமையாக இருக்கக்கூடாது. எங்களுக்கு கிருபை தாங்க. நிறைய குடும்பத்தில் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க, காரில் போயிட்டுருக்காங்க, ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. எல்லாரையுமே
உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். நைட் ஷிஃப்ட்லே அப்பா வாட்ச்மேன், செக்யூரிட்டி, போலீஸ் ஆஃபீஸர், ஆர்மி, இன்னுமாக டாக்டர், நர்ஸு, எத்தனையோ கம்பெனியில் வேலை பார்க்காங்க, ஐடி ஃபீல்டு வேலை பார்க்காங்க, நைட் நேரத்தில் வியாபாரத்தில் இருக்காங்க, பெட்ரோல் பங்க் வேலை பார்க்காங்க, நைட் நேரத்தில் யாரெல்லாம் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. உங்கள் பிள்ளைகளே கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. தெரு ஓரத்திலே வீடு வாசல் இல்லாமல் அனாதையா திக்கற்ற பிள்ளையாக ஏழை எளிய ஜனம் இருக்காங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. கடைசி காலத்தில் எத்தனையோ குடும்பங்கள் தாய் தகப்பன் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. காலேஜ் படிக்கிறாங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுமே ஒவ்வொரு ஹாஸ்டலில் இருக்காங்கப்பா. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்தில் விதவையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையாக இருக்காங்க, ஏழை எளிய ஜனமாக இருக்காங்க, யாருமே இல்லாமல் இருக்குங்க. பேசுறது கூட யாருமே இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. அவங்க இதயத்துக்குள்ளே பேசுங்க. இந்த வருஷத்தில் யாரெல்லாம் ஊழியம் செய்கிறாங்களோ, கத்திரிக்காய் யாரெல்லாம் எழுப்பி பிரகாசிக்கிறாங்களோ, அவங்களுக்கு விசேஷ ஒரு அபிஷேகத்தை கட்டெடுங்க. பாதுகாப்பு தாங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டனுக்கு ஒரு இடம் இருக்கு. தேவன் அந்த குடும்பத்தை எழுப்புங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் தேவன் அருளி அப்போ மினிஸ்டன் அர்ப்பணிக்கிறோம். இணைந்துகிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவும் போலுமா செய்தி கேட்டு இணைந்து தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில், ஐசியூவில், இங்பெட்டில் ஸ்கேன் எடுத்து எந்தெந்த குடும்பத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ, அவசர சிகிச்சையில் இருக்காங்களோ, ஐசியூவில் இருக்காங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து பலவீனத்தை நீக்கி தீர்காயுசு தந்து பூரண சுகம் தந்து ஆசீர்வதிங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இரவனத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் சரீரத்தில் யாரெல்லாம் போராடி கொண்டு இருக்காங்களோ, கர்த்தர் ஜீவனை தாங்க, தீர்காயுசு தாங்க, பூரண சுகம் தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொடுங்கப்பா. இந்த இரவனத்தில் தொடுங்க. இந்த 2026ஆம் ஆண்டிலே கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. விழித்திருந்து ஜெபிக்கூடிய பிள்ளைகளா தாங்கப்பா. எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கூடிய பிள்ளைகளை தாங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. உலக கவலையோ தேவையில்லாத காரியங்களோ எதுவுமே உங்க பிள்ளைகளை தொடக்கூடாதுப்பா. கர்த்தர் வேலையடைங்க, கர்த்தர் வேலையடைங்க. விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம், ரட்சிப்பு என்னும் ரட்சிப்பு நம்பிக்கை என்னும் அப்பா தரித்து கொள்ளுங்கள் போட்டுக்குப்பா. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ பாவத்தில் விழுந்துட விடாதுப்பா. உம்முடைய கற்பனைக்கு நாங்கள் கை கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. விசுவாசத்தில் வளர்ற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. ரட்சிப்பு என்னும் நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கணும்ப்பா. மறுபடியும் போய் பழைய பாவத்திலேயே அக்கிரமத்துக்குள்ளே பொல்லாத காரியத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாதுப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. இரவு நேரத்திலே இந்த வருஷத்திலே யாரெல்லாம் புதுசாக இணைந்திருக்காங்களோ உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் சந்தித்து புதிய வீடு கட்ட கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமணம் முடியாமல் இருக்காங்க, ஏற்ற வாசல் திறந்து விடுங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்னும் கற்பத்தனிக்க யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தூங்க போகிறாங்கப்பா. எங்களுடைய ஆவியை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வீட்டுக்குள்ளே யூத ராஜசிங்கம் வாங்க. எங்கள் வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தங்களை விட்டும் அக்னினால மூடுங்கப்பா. முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்த தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளைக்கிறங்கப்பா. இரவு நேரத்தில் எந்த குடும்பத்திலே அப்பா இணைந்திருக்காங்களோ அந்த வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா தங்கியிருக்கணும். எல்லா தடையெல்லாம் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேலை அடையப்பட்டு அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எழும்பு கிருபை செய்யுங்க. இந்த வருஷத்திலே அப்பா முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்க கதை கிருபை செய்யுங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அது மாத்திரமல்ல, பைபிள் சார்ட் சப்போஸ் பிடிஎஃப்ல வேணும்னா அனுப்பி வைப்பேன். ஹல்லேலூயா. ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இடம் வாங்கணும், அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching.
Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.